ஹாய் ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரியோட அந்த டாப்பிக்கோட ஃபுல் பேர் என்னன்னா சுதான் தி எண்ட் ஆஃப் தி ஸ்பீஷியஸ். இந்த டேட் 2018 19th March. இதுதான் இந்த வைல்ட் லைஃப் ஃப்ளவர்ஸோட ஒரு சேடான டே. ஏன்னா அப்போ தான் சுதான் வந்து இறந்தான். சுதான்னா அவ்வளோ பெரியெல்லாம் இல்லை, அது சுதான் ஒரு ரைனோசரஸ். சரியா, இந்த ரைனோசரஸ் வந்து 45 வயசான ரைனோசரஸ். அந்த ரைனோசரஸ் வந்து ஒயிட் ரைனோஸில் வரும். அது இந்த உலகத்தில் 5 டைப்ஸ் ஆஃப் ரைனோசரஸ் இருக்குது. ஒயிட் ரைனோஸ், பிளாக் ரைனோஸ், சுமத்ரன் ரைனோஸ், ஜவான் ரைனோஸ் அண்ட் இண்டியன் ரைனோஸ். இதில் நம்ம தலைவர் வந்து ஒயிட் ரைனோஸ். ஒயிட் ரைனோஸ்லேயே ஒரு 2 சப்ஸ்பீஷியஸ் இருக்குது, நார்தன் அண்ட் சதர்ன். இதில் நம்மளோட ரைனோ வந்து நார்தன். சரியா, இந்த நார்தன் ஒயிட் ரைனோஸ் வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்டெண்டில் இருக்குது பிகாஸ் ஆஃப் தி போச்சிங், ஹேபிடேட் லாஸ். இந்த போச்சிங் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அதோட ஹார்னுக்காக. அந்த ஹார்ன் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது கெரட்டின்காக. இந்த கெரட்டின்காக வந்து ஹேர், நெயில்ஸ், ஸ்கின்னுக்காக ரொம்ப யூஸ் ஆகுது, அதனால் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் அது வந்து க்யூர் ஆகாத டிசீஸே க்யூர் பண்ணணும்னு சொல்லி நினச்சி அவாய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறிடுச்சு. அது வந்து என்னென்னா, நான் ரைனோட கொம்பு வச்சுருக்கேன்னா நான் பெரிய இது அந்த மாதிரி. சரியா, அப்போது இப்போ நம்ம சுதானோட லைஃப் ஸ்பேன்குள்ளே போயிடலாம். சுதான் வந்து 1972 பிறந்தான். அப்புறம் வந்து 1975 வந்து அவங்க வந்து துவர்கர்லோவா ஜூக்கு வந்து அவனை வந்து மிச்ச 5 ரைனோவோட சேர்த்து அவனை 6வது ரைனோவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரியா, இப்போது அந்த ரைனோவை போயிட்டு இந்த என்விரான்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சண்டை போட்டாங்க. அந்த அனிமலை எக்ஸ்டெண்ட் ஆக போகுது, அந்த அனிமலை வைல்டில் வைக்காமல் நீங்கள் எதுக்காக கூப்பிட்டு போகிறீங்கன்ட்டு. ஆனால் அவங்க கேட்காம அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் அது வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆனதுனால அந்த 6 எடுத்ததில் 3 வந்து இன்னொரு ஜூ காமிச்சிருக்காங்க. அந்த ஜூவில் வந்து கேப்டிவ் ப்ரீடிங் பண்ணுறதுக்காக. அது வந்து கேப்டிவ் ப்ரீடிங் ஆகாமல் அந்த 3 இறந்ததுனால அது மிஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் கேப்டிவ் ப்ரீடிங்னா என்னென்னா, அவர் என்டேஞ்சர்டான அனிமலை வந்து திருப்பி அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது பேர் தான் கேப்டிவ் ப்ரீடிங். சரியா, அப்புறம் மிச்ச 3 ரைனோஸில் நம்ம சுதானும் ஒருத்தர். சுதானுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்காங்க, பேர் நஜின். அவங்களுக்கும் ஒரு டாட்டர் இருக்காங்க, அவங்க பேர் ஃபட்டு. சரியா, இப்போது இந்த ஸ்டோரி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஆனால் நான் ஸ்டோரி படி சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ 1962 கென்யாவது 1960 வந்து உகாண்டாலேயும் மற்ற 2 கண்ட்ரீஸ்லேயும் வந்து தேடி இருக்காங்க. வந்து ஏரியல் சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்தா அதில் வந்து 80 ரைனோஸ் இருந்திருக்கு. அந்த 80 ரைனோஸில் அடுத்த ஒரு 3 வருஷத்தில் பார்த்தா 13 வருஷத்தில் பார்த்தா அதில் எல்லாம் அப்படியே ஒயிட் அவுட் ஆகிடுச்சு. 7 ரைனோஸோட ஸ்கெலிட்டனும் அப்படியே கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது இதுக்கும் முன்னாடி இருந்ததில் 200 to 300 ஒயிட் ரைனோஸ் இருந்திருக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேர்ல்டில். சரியா, அப்புறம் அப்படியே கீழே இறங்கிட்டு இப்போது எல்லாம் ஒயிட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்மளோட நஜினோ அப்புறம் நம்ம சுதானும் இப்போ உயிரோடு இல்லை. ஏன்னா அவனோட ரைட் ஹைண்ட் லெக்கில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஃபெக்ஷன் வந்துச்சு 2017. அது திருப்பி ரிகவர் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி அது ரெசியூம் ஆனதுனால அது ஏஜ் ரிலேட்டட் இதுனால அவன் இறந்துட்டான். அதாவது அவன் வாழ்கிற 45 வருஷம் மனுஷனோட இது பண்ணுறப்போ 90 வயசு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு இருக்குது இதுவு அந்த அனிமல்ஸுக்கெலாம் இருக்காது. மனுஷனுக்கு 90 வயசில் என்ன டிசீஸ் வருமோ இந்த ரைனோஸ்க்கு வரும். அதனால் அது காலில் இருந்த அந்த ஹைண்ட் இதுனால லாஸ்ட் 24 hours வந்து அது அப்படியே படுக்கையாக இருந்ததுனால அப்புறம் அது லாஸ்ட் பிரெத் எடுத்துகிட்டு அப்படியே படுத்துருச்சு.
அதுவும் இல்லாமல் இந்த ஆல்பெட்டா கன்சர்வன்சியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறவர் சொன்னார், இந்த இதுவோட சுதானோட டெத் வந்து ரொம்ப சிம்பாலிக்கானது. இப்போது செகண்ட் லார்ஜஸ்ட் மேமலுக்கே எப்படின்னா நமக்குலாம் எப்படி இந்த கொஸ்டின். சரி, அவ்வளோதான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.